கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த கால வேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக நமக்கு வருகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகளின்படி, அவர் சொன்ன காரியத்தை படி இந்த நாட்களை நாங்கள் கைக்கொண்டு உபதேசிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே சுவிசேஷகம் என்றால் என்ன என்று தெரியாதபடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய சொந்தத்திலே இருந்து சில காரியங்களை இந்த நாட்களில் எடுத்து வந்து பேசுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லிவிட்டு கடைசியாக பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற வேளையிலே இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லி அதிகாரத்தை முடிக்கிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவர்களே, இன்றைய நாட்களிலே, இன்றைக்கு பேசப்படுகிற இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகள் சபையிலே எப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உலக காரியங்கள் சம்பந்தமான காரியங்களை இன்றைக்கு பேசுகிறார்கள். உலகத்தில் உள்ள சில காரியங்களை எடுத்து இந்த நாட்களிலே திரித்து இப்படியாக இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதைத்தான் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். தேவன் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எதை தன்னுடைய காரியத்தை பேசும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கிறார் என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் தேவனுடைய ஆவியானவரால் இன்றைக்கு நாங்கள் நிரப்பப்பட்டு பேசுகிற வேளையிலே ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் நாங்கள் கைக்கொண்டு உபதேசிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாக அந்த சுவிசேஷ காரியத்தை நீங்கள் நான் கட்டளையிட்டபடி இந்த நாட்களை நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரசங்கங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மனுஷனை இன்றைக்கு ஆற்றுகிற வார்த்தை அல்ல, அல்லது மனுஷனை இந்த நாட்களில் உயர்த்துகிற வார்த்தை அல்ல. கர்த்தருடைய நாமம் ஒன்றே இந்த பிரசங்கத்திலே மகிமைப்பட வேண்டுமே ஒழிய பிரசங்கிக்கிற நம்முடைய நாமம் அங்கே மகிமைப்படக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சற்று தெளிவாக இந்த நாட்களில் கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்போமா இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக அந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை போதிக்கிறார் என்பதை இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து நாங்கள் பிரசங்கிக்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது மட்டுமல்ல, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கூட இருந்து
நம்மோடு கூட இருந்த நாட்களில் அங்கே அந்த பிரசங்கம் நிறைவேறும்படியாக அந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே தேவன் முடிவு பரியந்தம் இந்த நாட்களில் சகல நாட்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களில் நமக்குள்ளே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணவோடு இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே அந்த வார்த்தையோட ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டு போய் காயங்களை கட்டி அவருடைய கண்ணீர்களை இந்த நாட்களை மாற்றும். அவர்களுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமேன்.